ஹாய் எவ்ரிவன். எல்லாருக்குமே ஒரு பெரிய டவுட் இருக்கும். லாஸ்ட் டே வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு எல்பிஓட ரிசல்ட் வந்துச்சு. இந்தியன் பேங்கோட எல்பிஓ ரிசல்ட் வந்துச்சு. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா புதுசா, அதாவது ஃபர்ஸ்ட் டைம் இன்டர்வியூக்கு தான் போறோம். அது இல்லாம ஆல்ரெடி நிறைய பேர் இன்டர்வியூ ரெகுலரா போறவங்க, மெயின்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க. அது இல்லாம புதுசாவும் நிறைய பேர் கிளியர் பண்ணியிருக்காங்க. அது இல்லாம வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணாத இருக்கிறவங்களுக்கும் நிறைய டவுட் இருக்கு. ஸோ இந்த எல்லாத்துக்குமான ஒரே ஒரு வீடியோவோட சொல்யூஷன் அது கண்டிப்பா இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்டர்வியூ போறாங்க இல்லையா, எக்ஸாம்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணி இன்டர்வியூ போறவங்களுக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அந்த இன்டர்வியூ ரிசல்ட் வந்துச்சு இல்லையா, நமக்கு ரிசல்ட் வந்த பேஜ்லயே ஃபர்தரா உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி தெளிவா சொல்லிட்டாங்க. ஒரு 2 ஸ்டேஜ் இருக்கும். அந்த 2 ஸ்டேஜ் ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டிவி கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களோட டாக்குமெண்ட் எல்லாம் வெரிஃபை பண்ணுவோம். அந்த வென்யூல உங்களுக்கு எங்க வந்து அட்மிட் கார்டு போடுவாங்க சரிங்களா, இன்டர்வியூக்கான அட்மிட் கார்டு வரும். அந்த அட்மிட் கார்டுல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எங்க எங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்டர்வியூ நடக்க போகுது அப்படின்னு சொல்லி கிளியரா கொடுத்துருவாங்க. அங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டிவி கண்டக்ட் பண்ணுவாங்க. டிவி முடிஞ்ச உடனே லோக்கல் லாங்குவேஜ் ப்ரொஃபஷன்சி டெஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று கண்டக்ட் பண்ணுவாங்க. சரியா, எல்பிடி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த எல்பிடி கண்டக்ட் பண்ணுவாங்க. நிறைய பேருக்கு எல்பிடி தெரிஞ்சிருக்கும். இப்ப லாஸ்டா கூட யூஐசிசி அசிஸ்டன்ட் இருக்கு இல்லையா, இந்த அசிஸ்டன்ட் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா எல்பிடி அட்டன் பண்ணிட்டு வந்திருப்பீங்க. எவ்ரி இயர் வந்து பாத்தீங்கன்னா இது நடக்கிறது தான். ஏதோ ஒரு ரெக்யர்மெண்ட் வரும். அந்த ரெக்யர்மெண்ட்ல எல்பிடி கண்டிப்பா நடத்திட்டு தான் இருப்பாங்க. இப்போ ஸ்டேட் பேங்க்லாம் அதர் ஸ்டேட்ல இருந்து வராங்கன்னா கண்டிப்பா அந்த அதர் ஸ்டேட்ல இருக்க கேண்டிடேட்ஸ்க்கு கண்டிப்பா எல்பிடி கண்டக்ட் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி ஆர்பிஐ அசிஸ்டன்ட்டுக்கு எல்பிடி கண்டக்ட் பண்ணுவாங்க. என்ஐசிஏஎல் அதுக்கு அசிஸ்டன்ட்டுக்கு எல்பிடி கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா என்ஐசிஎல் நடக்க போது அதுக்கு எல்பிடி கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி எல்லாமே நடக்கும். ஆர்ஆர்பில வந்து பாத்தீங்கன்னா அதர் ஸ்டேட்ல இருந்து வந்தவங்க, ஐபிஎஸ்ல அதர் ஸ்டேட்ல இருந்து வந்தவங்களுக்கு ஒரு 6 மந்த் டைம் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் எல்பிடி மாதிரி கண்டக்ட் பண்ணிட்டு அவங்களை சும்மா எடுத்துப்பாங்க. அதெல்லாம் சும்மா ஈஸியான லெவல்ல இருக்கும். இது கொஞ்சம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க இது லோக்கல் பேங்க் ஆபீசர் அப்படிங்கறதே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் டைம் புதுசு. அதுவும் வந்து இன்டர்வியூக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டுமே வந்து டிவி நார்மலா எப்பயுமே எல்லா பேங்க் எக்ஸாமுக்குமே முடிஞ்சதுக்கு அப்புறம் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்டர்வியூ இருக்கு அப்படின்னா டிவி நார்மலா நடக்கும். அதுக்கப்புறம் இன்டர்வியூ நடக்கும். ஆனா இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா லாங்குவேஜ் என்ன எல்பிடி வந்து இங்க நடக்குது. ஓகேங்களா, லாங்குவேஜ் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே கொடுத்துட்டான். சரி, அதனாலதான் நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் இருக்கும். அந்த கன்ஃபியூஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளியரா பார்த்துடலாம். எப்படி எல்பிடி இருக்க போகுது சரிங்களா, இந்த மாதிரி தான் இது வரைக்கும் எல்பிடி கண்டக்ட் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா, என்னென்னலாம் எடுத்துட்டு போகணும் இதெல்லாம் ஏன்னா வச்சுக்கோங்களேன். இப்போ ஏன் முன்னாடி என்னெல்லாம் எடுத்துட்டு போகணும் அப்படின்னா 5/12 இருந்து 7/12 வந்து பாத்தீங்கன்னா இன்பிட்வீன்ல இந்த 3 டேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இன்டர்வியூ ப்ராசஸ் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லியிருக்கான். சோ நம்ம கையில இல்லாததெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கணும். சரிங்களா, கண்டிப்பா ரெடி பண்ணி வச்சுக்கணும். அதுக்காக ஒரு சிலதெல்லாம் இல்ல, இதுக்கு நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் ஓவர் திங்க் பண்ணிட்டு எக்ஸாம்ஸ் ஐபிஎஸ் பிஓ எக்ஸாம் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எல்பிஓ இருக்கு, எது யூபிஐயோட எல்பிஓ இருக்கு. இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்ஸ் இருக்கு. அதை ஃபாலோ பண்ணி நிறைய எக்ஸாம்ஸ் இருக்கு. இதெல்லாம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா கான்சென்ட்ரேட் பண்ணாம போயிடக்கூடாது. சரியா, இதனால உங்களுக்கு இருக்கிற டவுட் எல்லாமே இந்த ஒரு வீடியோவில் நான் ஃபுல்லா கிளியர் பண்ணி போறேன். சரிங்களா, இதை பத்தி தான் நம்ம ஃபுல்லா இதுல பேச போறோம். சரிங்களா, ஓகேவா, டைரக்டா உள்ள போயிடலாம். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு எல்பியோட ரிசல்ட் நம்ம எதிர்பார்க்காத வந்துருச்சு. ஒரு 10 டேஸ் கூட டைம் இல்லை நமக்கு. ஸோ வந்து பாத்தீங்கன்னா இன்டர்வியூ எனக்கு எக்ஸ்பீரியன்ஸே இல்லை, எனக்கு ரியல் இன்டர்வியூட எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், அதுக்கான மெட்டீரியல்லாம் வேணும், ஷார்ட் டைம்ல படிக்கணும். சரிங்களா, நிறைய கைடன்ஸ் எனக்கு தேவைப்படுது அப்படின்னா அதுக்காகவே வந்து பாத்தீங்கன்னா கைட்லில ஒரு 2 ஆன்லைன் மார்க் இன்டர்வியூமே இந்த பேக்கேஜ்ல கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்குது. சரிங்களா, அதை யூஸ் பண்ணிக்கோங்க. பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5+ லைவ் கிளாஸஸ் இருக்கும். எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பெஸ்ட் ஃபேக்கல்டிஸ் தான் வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க. இவர் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆதித்யா சார் கைட்லில வந்து பாத்தீங்கன்னா இப்ப ரீசென்ட் டேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் அஃபேர் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு. ஓகேங்களா, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த இன்டர்வியூக்குமே வந்து பாத்தீங்கன்னா லைவ் கிளாஸஸ் அவர் தான் கொடுத்துட்டு இருக்காரு. இந்த மாதிரி நிறைய கொடுத்துட்டு இருக்காரு. 100+ வீடியோஸ் வந்து பாத்தீங்கன்னா இது இந்த பேக்கேஜ் நீங்க அக்சஸ் பண்ணிட்டீங்க வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே கிடைச்சிரும். அதாவது எல்லா கைடன்ஸுமே உங்களுக்கு இந்த பேக்கேஜ் வாங்கிட்டீங்கன்னா இன்டர்வியூ ரிலேட்டடா இருக்கிற எல்லா கைடன்ஸுமே கொடுத்துருவாங்க. ஒரு 2 ஆன்லைன் இன்டர்வியூமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க அட்டன் பண்ணிக்கலாம். சரி, எக்ஸாமுக்கு சாரி இன்டர்வியூக்கு போறதுக்கு முன்னாடி. ஓகேங்களா, அதையுமே பாத்துக்கோங்க. இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 1899 வச்சிருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10% எக்ஸ்ட்ரா ஆஃபர் வேணும் அப்படின்னா எல்பிஓ அப்படின்னு சொல்லிட்டு கூப்பன் கோட் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா, இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா லாங்குவேஜ் ப்ரொஃபஷன்சி டெஸ்ட் அப்படின்னா என்ன, ஓகேங்களா, இந்தியன் பேங்க் ஏன் இதை கண்டக்ட் பண்றாங்க அப்படின்னா மெயினா இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் எல்பிஓ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கண்டக்ட் பண்றாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் டைம் இந்தியன் பேங்க் சைட்ல இருந்து தான் வருது. சரியா, அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க அவன் என்ன சொல்லிட்டான் அப்படின்னா எல்லா ஸ்டேட் ஃபார் ஈச் ஸ்டேட் தேர் இஸ் ஏ டிசைட் லாங்குவேஜ் ப்ரொஃபஷன்சி. ஒவ்வொரு லாங்குவேஜ் இருக்கு. சரியா, அதனால அந்த ஸ்டேட்டுக்கான வேகன்சி தான் இது. சரியா, சென்னைக்கு தமிழ்நாட்டுக்கு ஒரு வேகன்சி அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. குஜராத்துக்கு இருக்கு வேகன்சி. ஓகேங்களா, பக்கத்துல ஆந்திராவுக்கு இருக்கு. இந்த மாதிரி நிறைய ஸ்டேட்டுக்கு இந்த வேகன்சி வந்து நமக்கு கொடுத்துருந்தான். 300ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஸ்டேட்டுக்கு கொடுத்துருந்தான். சம்திங் பிரிச்சு பிரிச்சு கொடுத்துருந்தான் இல்லையா. சோ அவன் அப்ளை பண்ணும்போதே சொல்லிட்டாங்க கண்டிப்பா இந்த லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா, அவன் கொடுக்குற ப்ரிஃபரன்ஸே என்னன்னா லாங்குவேஜுக்கு தான் மெயினா ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. ஓகேங்களா, லோக்கல் ஆபீசர் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அதனால லாங்குவேஜ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனாலதான் எல்பிடி கண்டக்ட் பண்றாங்க அவங்க ஃபர்ஸ்ட்.
ஓகே. எந்தெந்த ஸ்டேட்டுக்குலாம் எவ்வளவு வேகன்சி குடுத்திருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளியரா குடுத்திருக்கோம். தமிழ்நாடு, பாண்டிச்சேரிக்கு சேர்ந்து ஒரு 160, கர்நாடகாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 35, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தெலுங்கானாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50, அப்புறம் வந்து மகாராஷ்டிராவுக்கு குடுத்திருக்காங்க, குஜராத்துக்கு குடுத்திருக்காங்க. இவங்கலாம் இந்த லாங்குவேஜ் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த லாங்குவேஜ் வந்து நீங்க தெரியலனாலுமே, சப்போஸ் தமிழ்நாட்டுக்கு வேற ஸ்டேட்ல இருந்து அப்ளை பண்ணிட்டாங்க, தமிழ்நாட்டுக்காரங்க வேற ஸ்டேட்ல அப்ளை பண்ணிருக்கோம். இப்போ இல்ல ஃபியூச்சர்ல எல்லாத்துக்குமே இதுதான் ஃபாலோ பண்ண போறாங்க. சரிங்களா? இந்த எல்பிடி தான் ஃபாலோ பண்ண போறாங்க. இது கண்டிப்பா பாத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் டைம் போறவங்களுக்கு புதுசா இருக்கும். ஆல்ரெடி நிறைய அட்டன் பண்ணவங்களுக்கு அது அதே மாதிரி தான் இருக்க போது. கொஞ்சம் சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்குமோ தவிர புதுசா ஏதாவது கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்தியன் பேங்க் சைட்ல இருந்து ஃபர்ஸ்ட் டைம் இப்போ கண்டக்ட் பண்ண போறாங்க. அதனால இருக்க போது தவிர வேற எந்த சேஞ்சஸுமே இருக்க போதில்ல எல்பிடில. சரிங்களா? ஓகே. எல்பிடி கம்பல்சரியா அப்படின்னு கேட்டா, நமக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்பிடி வந்து கம்பல்சரி யார் யாருக்கெல்லாம் அப்படின்னா, நம்ம லோக்கல் லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போகும்போதே ஒரு சிலருக்கு தெரியும். நம்மளோட டிவில வந்து நமக்கு டிவி முடிக்கும் போதே தெரிஞ்சிடும். நீங்க 10th அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 12th தமிழ் ஒரு லாங்குவேஜா எடுத்து படிச்சிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு பாத்துருவாங்க. ஓகே, தமிழ் ஒரு படிச்சிருக்கா, இவனுக்கு கண்டிப்பா தமிழ் தெரியும், நல்லா தமிழ் பேச போறான் அப்படின்னு தெரிஞ்சா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு பெருசா எல்பிடி கண்டக்ட் பண்ணுவாங்க, அந்த அளவுக்கு பெருசா ஒன்னு பார்ப்பாங்க அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. சரிங்களா? சும்மா சிம்பிளா பார்த்துட்டு ஓகே ஓகே எல்லாமே கிளியர், இவன் தமிழ்நாட்டில் தான் படிச்சிருக்காங்க, இவங்க தமிழ் கண்டிப்பா தெரியும், இங்கதான் இருந்திருக்காங்க, ஓகேங்களா? அதனால தமிழ் நல்லா பேச போறாங்க, தமிழ் எழுத போறாங்க, படிக்க தெரியும், எல்லார்கிட்டயும் எப்படி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகே, அதனால வந்து அவங்க பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. சரிங்களா? மெயினா அதுதான். நீ ஸ்கூல் லெவல்ல நீ படிக்கல அப்படின்னும் போது தான் உனக்கு எல்பிடி பெருசா இருக்க போகுது. சரிங்களா? ஸ்கூல் லெவல்ல நீ படிக்கலும் போது எல்பிடி பெருசா இருக்க போது நம்ம அப்ளை பண்ணும்போது அதான் நீ எந்த ஸ்டேட்டுக்கு அப்ளை பண்ண போற, அந்த லோக்கல் லாங்குவேஜ் என்ன நம்ம கம்பல்சரி கேட்டாங்க, நீங்க அப்ளை பண்ணும்போதே பார்த்திருப்பீங்க. ஓகேங்களா? அதே மாதிரி உனக்கு ரீடிங், ரைட்டிங், ஸ்பீக்கிங் எல்லாம் தெரியுமா, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பியான்னு சொல்லி கேட்கறாங்க. நம்ம எஸ்ன்னு கொடுத்துட்டு தான் உள்ளே போறோம். அதே மாதிரி டூ யூ ஹேவ் 10th 12th ஸ்டாண்டர்ட் மார்க் ஷீட் சர்டிஃபிகேட் எவிடன்ஸ் ஹேவிங் ஸ்டடி லோக்கல் அபிஷியல் லாங்குவேஜ் சொல்லி அங்கே கேட்டாங்க. ஓகேங்களா? இது வந்து நம்மள எது அப்ளை பண்ணும்போது அப்படின்னா இந்தியன் பேங்க் லோக்கல் ஆஃபீஸர் அப்ளை பண்ணும்போது இந்த மாதிரி நமக்கு கேட்டாங்க. ஓகேங்களா? அதோட ஒரு இதுதான் இது. ஓகேங்களா? இமேஜ் தான் நம்ம வச்சிருக்கோம். நம்ம அங்கேயுமே எஸ்என் கொடுத்துட்டு தான் போயிருப்போம். ஸோ அதனாலதான் நமக்கு எல்பிஓ வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். ஓகேங்களா? எல்பிஓட பேட்டர்ன் மெயினா என்ன அப்படின்னா, உனக்கு ரீட் பண்ண தெரியணும், ரைட் பண்ண தெரியணும், ஸ்பீக் பண்ண தெரியணும், மூணுமே தெரியணும். பேசணும், எழுதணும், அப்ப வந்து பாத்தீங்கன்னா படிக்கணும். இது கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி நீ மத்தவங்க சொல்றதை புரிஞ்சுக்கணும். இது எல்லாமே அவங்க எதிர்பார்க்கறாங்க. சரிங்களா? அப்படிதான் இருக்க போது. இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்பிடி வந்து நடந்திருக்கு. சரிங்களா? இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா, இதுதான் எல்பிடி. ரீட் பண்ணணும், ரைட் பண்ணணும், ஸ்பீக் பண்ணணும், இதான் நடக்க போது. ஒரு நியூஸ் பேப்பர் கொடுத்துருவாங்க, ஒரு நியூஸ் பேப்பர் கொடுத்துட்டு நியூஸ் பேப்பர் இருக்கிறத ஃபுல்லா படிக்கணும், நீ சரியா படிச்சு காமிக்கணும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு டிக்டேட் பண்ணுவாங்க, உங்களுக்கு ஒரு வேர்ட்ஸ் தமிழ்ல வேர்ட்ஸ் டிக்டேட் பண்ணுவாங்க, அந்த வேர்ட்ஸ் வந்து எழுதி காமிக்கணும். அந்த மாதிரி இருக்கும் நார்மலா. அப்ப இல்ல அப்படின்னா எஸ்பிஐல இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுவாங்க. ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் மாதிரி கொடுத்துருவாங்க, ஒரு பேசேஜ் மாதிரி கொடுத்துட்டு இந்த லாங்குவேஜ்ல இருக்கும், இந்த லாங்குவேஜ்ல மாத்து, அந்த மாதிரி கொடுப்பாங்க. இல்லனா அந்த லாங்குவேஜ் ஃபுல்லா படிச்சு பார்த்துட்டு அது ஓரியன்டா ஒரு 10 கொஸ்டின்ஸ் இருக்கும். இங்க கொடுத்துருக்கோம் இல்லையா, ஸ்பெல்லிங் எதாவது கண்டுபிடி, ஃபில் இந்த பிளாங்க்ஸ், மேட்ச் த காலம் மேட்ச் பண்ணு, சினானிம்ஸ் ஆன்டனிம்ஸ் என்ன அதுக்கு, இந்த மாதிரி எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொடுத்துருவாங்க. சரியா? அந்த மாதிரி இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா எஸ்பிஐல மோஸ்டா இப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு ஒவ்வொரு மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் டிஃபரெண்டா நடக்கும். நம்ம தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா எல்பிடில அந்த அளவுக்கு டெப்தா இறங்கி போனதே கிடையாது. எந்த ஸ்டேட்ல இருந்து வந்தாலுமே ஓகே, அவங்களுக்கு பேச தெரியுதா, படிக்க தெரியுதா, புரிஞ்சுக்கிறாங்களா, அதை மட்டும் பார்த்துட்டு அப்படியே விட்டுருவாங்க. அவ்வளவுதான் தவிர வேற ஒண்ணுமே கிடையாது எல்பிடில. சோ எல்பிடி பத்தி பெருசா நீங்க யாருமே பெருசா கேர் பண்ணிக்க வேணாம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மெயினா இன்னும் சின்ன சின்ன விஷயங்கள் என்ன அப்படின்னா, என்னென்ன டாக்குமெண்ட்லாம் கொண்டு போகணும், என்னென்ன டாக்குமெண்ட்லாம் இப்பவே ரெடி பண்ணி வச்சுக்கணும் அப்படிங்கிறதுமே முழுசா நம்ம பாத்துடலாம். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நம்ம சிடபிள்யூஜில வந்து பாத்தீங்கன்னா ராயல் பாஸ்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 30% ஆஃபர் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ராயல் பாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேங்கிங் வீடியோ கோர்ஸ் இருக்கும். அதாவது வீடியோ கோர்ஸ் பேங்கிங் மட்டும் இல்ல, எல்லாத்துக்குமே வீடியோ கோர்ஸ் இருக்கும். இந்த ராயல் பாஸ் வாங்கிட்டீங்கன்னா நீங்க எல்லாமே அக்சஸ் பண்ணிக்கலாம். இந்த டைம்ல உங்களுக்கு இது எதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் மெயினா அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, பேங்கிங் வந்து பாத்தீங்கன்னா நான் இன்னுமே எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணல, இன்டர்வியூக்குலாம் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு எப்படி பண்ணணும் என்னன்னே தெரியல அப்படின்னா, ஒரு பிகினரா இருந்து இன்டர்வியூ அப்ரோச் பண்ண போறீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ கோர்ஸ்ல பயங்கர யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா இந்த ராயல் பாஸ் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு ஆஃபருமே கொடுத்துருக்காங்க. சிடபிள்யூஜே 30 கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 30% ஆஃபர் கிடைக்கும் அந்த ராயல் பாஸ்க்கு. ஓகேங்களா? அதையுமே யூஸ் பண்ணிக்கோங்க. பிளஸ் இப்ப நம்ம இன்னொரு விஷயம் என்ன சொல்ல போறோம் அப்படின்னா, நம்ம என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்ல முன்னாடி ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஓபிசியா இருக்கு அப்படின்னா ஓபிசி சர்டிபிகேட் இப்பவே அப்ளை பண்ணிருங்க. சரிங்களா? ஓபிசி சர்டிபிகேட் நான் அப்ப ஓபிசி சர்டிபிகேட் அப்ளை பண்ணா இன்கம் சர்டிபிகேட் வேணுமே. அப்ப இன்கம் சர்டிபிகேட் ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணுங்க. இன்கம் சர்டிபிகேட் அப்ளை பண்ணிட்டு நீங்க கொஞ்சம் எடுத்து என்ன சொன்னீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 3 to 4 டேஸ்ல இன்கம் சர்டிபிகேட் கிடைச்சிடும். சரியா? அந்த இன்கம் சர்டிபிகேட் நீங்க 3 to 4 டேஸ் கிடைக்குது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஓபிசி அப்ளை பண்ணி எப்ப சார் வாங்குறது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு டவுட் இருக்கலாம். நீங்க அப்ளை பண்ணிட்டு அந்த அப்ளிகேஷன் இருக்கு இல்லையா, அப்ளை பண்ண அப்ளிகேஷன் நம்பர் தான் கடைசியில் உங்களுக்கு ஓபிசிக்கு வரப்போகுது. சரியா? நீங்க அந்த அப்ளை பண்ண அப்ளிகேஷன் எடுத்துட்டு போலாம். இல்ல ப்ரீவியஸா ஒன்னு ஓபிசி எக்ஸ்பிரி ஆயிட்டு வச்சிருந்தா கூட அந்த ஓபிசி சர்டிபிகேட் கூட எடுத்துட்டு போலாம். சோ அதனால அங்க ஒன்றும் பெருசா ஆக போறது இல்ல. அந்த டிவியில எழுதி கொடுத்துட்டு அதை வந்து பாத்தீங்க அப்படின்னா சிம்பிளா முடிச்சிருவாங்க. ஆனா கம்பல்சரி அதுக்காக நீங்க ஏதாவது ஒரு ப்ராசஸ் பண்ணிருக்கணும், அது கண்டிப்பா எடுத்துட்டு போகணும். சோ ஓகேவா? நான் இது எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, ஷார்ட் டைம்ல யாராலையும் பண்ண முடியாது இல்லையா, அவங்களுக்காக சொல்றேன். அதனால நீங்க அதுக்கு அதனால வந்து எதுவுமே பண்ணாம ஜாலியா இருக்கக்கூடாது. சரியா? அதுவுமே பெரிய தப்பாயிடும். ஓகேங்களா? அதே மாதிரி உங்களோட மெயினா உங்களோட ஓவரால் மார்க் ஷீட் இருந்தாவே போதும். உங்களோட ஓவரால் மார்க் ஷீட் சப்போஸ் நீங்க ப்ரொஃபஷனல் தான் வச்சிருக்கீங்க, உங்களுக்கு ஏதாச்சும் டிகிரி சர்டிஃபிகேட் வரல அப்படின்னா ப்ரொஃபஷனலே எடுத்துட்டு போகலாம். ஒரு பிரச்சனையும் கிடையாது. அந்த 10th 12th பத்தி நீங்க கண்டிப்பா கேட்டிருக்காங்க. நீங்க 10th 12th வச்சு தான் நீங்க தமிழ்
படிச்சிருக்கீங்களானே பார்க்க போறாங்க. அதனால 10th 12th ரொம்ப ரொம்ப கண்டிப்பா இது தேவை. ஓகேங்களா? எங்கேயாவது நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, அங்க மார்க் ஷீட் குடுத்துருக்கீங்க அப்படின்னா அதையுமே வாங்கி வச்சுக்கோங்க. சரிங்களா? என்ஓசி வாங்கிக்கோங்க. வேற எங்கேயாவது ஒர்க் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா என்ஓசி இப்பவே கேட்டு வாங்கி வச்சுக்கோங்க. சரிங்களா? கடைசி டைம்ல என்ஓசி கிடைக்காம போயிருப்போது. அதுவும் பப்ளிக் செக்டர்ல இருக்கீங்க கண்டிப்பா என்ஓசி கேட்பாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வைங்க. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி ஏதாவது இருக்கு, நீங்க ஏதாவது நிறைய பண்ணிருக்கீங்க, ப்ராஜெக்ட்லாம் நிறைய பண்ணிருக்கீங்க, அதெல்லாம் அங்க காட்டணும்னு நினைச்சாலுமே எடுத்துட்டு போங்க. தப்பு இல்ல. அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா உள்ள வச்சு எடுத்துட்டு போங்க. அதுல ரிலேட்டடா கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. சரிங்களா? அப்படி ரெடியா இருங்க. அதுதான் மெயின். ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்ம ராயல் பாஸ் பார்த்தோம். அதே மாதிரி கோட்ல ரீபூட் பேட்ச். ஓகே, இந்த ரீபூட் பேட்ச்ல என்ன இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னா, இந்த ரீபூட் பேட்ச்லயுமே ஒரு இன்டர்வியூ ஃப்ரீயா உங்களுக்கு கிடைக்கும். இந்த ரீபூட் பேட்ச் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு இன்டர்வியூ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரீயா நீங்க அட்டன் பண்ணிக்கலாம். சரிங்களா? அந்த ரீபூட் பேட்ச்ல அது இருக்கு. இதுக்குமே வந்து பாத்தீங்கன்னா சிடபிள்யூஜே 500 அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போட்டீங்க அப்படின்னா ஒரு 500 வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் ஆயிடும். இதுல என்னென்ன கவர் பண்றாங்க அப்படின்னா மெயினா அப்கமிங் எக்ஸாம்ஸ் எல்லாத்துக்குமான மார்க் டெஸ்ட் இருக்கும், வீடியோ சொல்யூஷன் இருக்கும், லைவ் கிளாஸஸ் இதில் நிறைய கண்டக்ட் பண்ணிருப்பாங்க டாபிக் வைஸ். சரியா? இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். கரண்ட் அஃபேருக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து ட்விஸ்டர் பிடிஎஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அந்த ட்விஸ்டர் பிடிஎஃப் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரண்ட் அஃபேர் படிக்கவே கூடாது, போர் அடிக்குதுன்னு தோணுங்களுக்கு கூட கரண்ட் அஃபேர் படிக்கணும்னு தோணும். அந்த மாதிரி இருக்கும். சரிங்களா? பிளஸ் ஒன் செஷன் இருக்கும். மென்டார்ஸ் கூட ஒன் செஷன் இருக்கும். நல்ல எக்ஸ்பர்ட் ஆனவங்க தான் உங்களுக்கு நிறைய கைடன்ஸ் கொடுப்பாங்க. எக்ஸாம்ஸ் எப்படி அப்ரோச் பண்ணணும், என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு சில டிஐ எப்படி சால்வ் பண்ணவே தெரியாது. எஸ்பிக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். லாஜிக்கல் டிஐ பசில்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா ட்விஸ்டடா இருக்க பசில்ஸ் இந்த மாதிரி எல்லாமே எடுத்திருப்பாங்க. இங்கிலீஷுமே வந்து ஃபோக்கஸ்டா கொண்டு போறாங்க. ஓகேங்களா? இதுவுமே வேணுன்றவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கண்டிப்பா எல்லாமே யூஸ்ஃபுல்லா இருக்க போது. யூஸ்ஃபுல்லா இருக்கிறது தான் நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். சரிங்களா? இது இது வந்து நீங்க அக்சஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன சொல்றது, அதான் நான் சொன்னேன் இல்லையா, இதுலயுமே இன்டர்வியூ ஃப்ரீ. இந்த இன்டர்வியூ வந்து நீங்க எந்த ஒண்ணுக்குனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா ஒண்ணுக்கு தான் யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? அதையுமே பாத்துக்கோங்க. அதே மாதிரி இது ரிலேட்டடா கோட் ரீபூட் ரிலேட்டடா உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட் இருக்கு அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பின் பண்ணிருக்கும். ஒரு டாக்குமெண்ட் பின் பண்ணிருக்கும். அந்த டாக்குமெண்ட்ல உங்களுக்கு ஏதாவது என்கொயரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பின் பண்ணிட்டு உங்களோட ஃபோன் நம்பர், கான்டாக்ட் நம்பர் எல்லாமே டீடைல் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கால் பேக் பண்ணுவாங்க கண்டிப்பா. சரிங்களா? அதையுமே யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருக்கு, இது ரிலேட்டடா எனக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா அது ரிலேட்டடா நம்ம கிளியர் பண்ணிடலாம். இந்த விஷயங்கள்லாம் இருக்கு. சோ இது ரிலேட்டடா பண்ணிட்டு போயிட்டே இருங்க. அப்கமிங் எக்ஸாம்ஸ் ஃபோக்கஸ்டா போங்க. கிளியர் பண்ணாதவங்க கண்டிப்பா அப்கமிங் எக்ஸாம்ஸ் ஃபோக்கஸ்டா பண்ணிட்டு போயிட்டு இருங்க. எப்ப ஸ்கோர் கார்டு போடுவாங்க, எப்ப கட் ஆஃப் போடுவாங்க, அதெல்லாம் யோசிக்காதீங்க. அது எப்பனாலும் பண்ணுவாங்க. ஏன்னா அட்மிட் கார்டே வந்து அவங்க எப்ப போடுறாங்க, ரிசல்ட் எப்ப போடுறாங்கன்னு நமக்கு தெரியல. எக்ஸாக்டா நம்மளால சொல்ல முடியல. ஸோ ரிசல்ட்டுமே நம்ம எதிர்பார்க்காத வந்தது தான். ஓகேங்களா? அதே மாதிரி மார்க் எப்போ போடுவாங்க அதை பத்தி யோசிக்காதீங்க. அப்கமிங் எக்ஸாம்ஸ் தயவு செஞ்சு ஃபோக்கஸ் பண்ணிட்டு போங்க. அதுதான் ஒரு கொஞ்சம் ஹெல்த்தியா இருக்கும் இந்த பேங்க் எக்ஸாம்ஸ்ல. ஓகேங்களா? ஆல் தி பெஸ்ட்.